வண்ண மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சாய் மனிஷ் கார்ஸ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன். சாய் மனிஷ் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்குது. டாடா ஏஸ், பொலிரோ, சிட்டி பிக்கப்பு, இன்ட்ரா, தோஸ்து எல்லா வேரியண்ட்லையும் நம்ம கிட்ட வந்து கமர்ஷியல் லோடு வண்டிங்க அவைலபிள் இருக்கு எனி டைம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம லோனும் பண்ணித்தரோம். ஸோ ஒரு நல்ல வண்டி, நல்ல பட்ஜெட்டில் வண்டி பார்க்கணுன்னா நம்ம கிட்ட வாங்க, நம்ம பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி கொடுக்கலாம். காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சில வண்டி சென்னை ப்ரூஃப் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் பண்ணித்தரேன். நேரில் வந்து வண்டி பாருங்கள், நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி 2016 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து நம்ம வெறும் லோ ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,80,000 கேட்குறோம். அதுவும் வந்து நெகோஷியபிள் தான். நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கொரியருக்கு, ஃபுட்ரக்கு கோசம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வண்டி வந்து செட் ஆகும். ஒரு நார்மல் வண்டி, சாதா டாடா ஏஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதம். நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நேரில் வந்து வண்டி பாருங்கள், நல்லா பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஜனான் 2013 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து 1 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துரும். நிறைய பேர் வந்து 9 ஃபீட்டு, 8 ஃபீட்டு, 9 ஃபீட்டில் வந்து வண்டி கேட்குறீங்க லோ பட்ஜெட்டில். ஸோ இந்த வண்டி வந்து லோ பட்ஜெட் வண்டி தான். ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,90,000 தான் கேட்குறோம். அதுவும் வந்து நெகோசியபிள் தான். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன்னேஜ் வச்சு அதிகமாக டன்னேஜ் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸில் மண் ஜெல்லி ஓட்டுறதுக்கு கூட இந்த வண்டி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஆர்டினரி இன்ஜின் தான். ஸோ சென்சார்லாம் எதுவும் கிடையாது. சாதா 407 இன்ஜின் தான் வண்டி உள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து இன்ஜினு, பாடி, டயரு, சேசிஸு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒரு சாதா வண்டி, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 9 ஃபீட் வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து லோன் ஆப்ஷன் பண்ண முடியாது. கேஷாக, ரெடி கேஷாக தான் பண்ண முடியும். நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல். எல்லாரும் வந்து லோ பட்ஜெட்டில் டாடா ஏஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து இந்த வண்டி எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 2 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துடலாம். 6 மாதம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,80,000 தான் கேட்குறோம். அதுவும் வந்து நெகோசியபிள் தான். சென்னையாக இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல டாடா ஏஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும், 5 கீர் வரும். தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி தொட்டி வரும். வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து கார் மாதிரி இருக்கும். ஒரு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், உங்களால் பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியுமோ பார்த்து பண்ணி கொடுத்துலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் தோஸ்து 2022 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது. ஒரு லோ கிலோமீட்டரில் லேட்டஸ்ட் மாடல் தோஸ்து பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து ஒரு 1.5 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நமக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,30,000 கேட்குறோம். அதுவும் வந்து நெகோசியபிள் தான். இன்றைக்கி ஒரு புது வண்டி வாங்க போனோம்னா 10 லட்ச ரூபா கிட்ட வருது. ஸோ இது வந்து ஒரு 4 லட்சம் ரேட்டு கம்மியாக தான் வருது. வண்டி இன்ஜினு, பாடி, டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தால் ஒரு 7,15 வரைக்கும் லோன் வாங்கி தரேன். வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். லோ கிலோமீட்டர் ஓடின ஒரு புது வண்டி தோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வண்டியில் வந்து தொட்டி, பாடி, இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், உங்களால் பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியாது பண்ணி. இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு 2020 மாடலு. 2020 லாஸ்ட்டாக BS4 இன்ஜின் வந்த வண்டி டாடா ஏஸ். இது வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 சில்லரை தான் ஓடி இருக்குது. ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். வண்டியில் வந்து 4 டயரு, தொட்டி, பாடி, இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நமக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,50,000 கேட்குறோம். அதுவும் வந்து நெகோசியபிள் தான். சென்னையாக இருந்தால் இந்த வண்டிக்கு வந்து ஒரு 4,15 ரூபா, 4,40 வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக என்ன பார்த்து பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி வந்து BS4ன்றனால ரொம்ப நாள் நிற்காது. ஒரு நல்ல வண்டி, லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி இது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி, பாடி, டயரு, இன்ஜினு, இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனு. தொட்டி வந்து புது தொட்டி தான்.
நேரில் வந்து வண்டி பாருங்க, நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,50,000 கேட்குறோம், அதுவும் வந்து நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தால் வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம், வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஒரு நல்ல வண்டி, ஒரு BS4ல ஒரு பொலேரோ பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி, பாடி, டயரு, இன்ஜினு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒரு நல்ல வண்டி பொலேரோ பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 2010 மாடலு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து இந்த வண்டி கரண்ட்டில் தான் இருக்குது. நேரில் வந்து வண்டி பாருங்கள், ஒரு சின்ன நெகோசியேஷனில் வண்டி கொடுத்துடலாம். வண்டி வந்து அவுட்லுக்கு, இன்ஜினு, ஏசி, பாடி, டயரு, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு நல்ல வண்டி லோ பட்ஜெட்டில் ஸ்கார்பியோ பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஹாக் இன்ஜினில் இருக்குது, சிஆர்டிஏ கிடையாது. ஸோ அதனால் வண்டி ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டாடா ஏசி, பொலிரோ, சிட்டி பிக்கப்பு, இன்ட்ரா, தோஸ்து எல்லா வேரியண்ட்ல நம்ம கிட்ட வந்து கமர்ஷியல் லோடு வண்டிங்க அவைலபிள் இருக்கு எனி டைம். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம லோனும் பண்ணி தரோம். ஸோ ஒரு நல்ல வண்டி, நல்ல பட்ஜெட்டில் வண்டி பார்க்கணுன்னா நம்ம கிட்ட வாங்க, நம்ம பெஸ்ட்டாக பார்த்து பண்ணி கொடுக்கலாம். காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சில வண்டி சென்னை ப்ரூஃப் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கூட நான் பண்ணித்தரேன். நேரில் வந்து வண்டி பாருங்கள், நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.